பெரும் முடிவுகளை ஸோ அவருக்கு கோல்ஸை வந்து ஃப்ரெண்டில் வந்து கையில் இருக்க ஒரு உத்திரிய மாதிரி அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி போடுவான். அதாவது உதறிண்டே வர மாதிரி உதறி எல்லாரும் சைமல்டேனியஸாக அத்தியாபாகம் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியே ஃப்ளோ பண்ணிகிட்டே வருவாங்க உத்திரியத்தை. அதுக்கு என்ன காரணம்னா சுவாமி வந்து பிறந்துட்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டு குஷியாக நம்ம குதிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குஷியாக அது சந்தோஷமாக. ஸோ அதனால் பண்ணுறேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு அதை பார்க்கறதுக்கு மறந்துடுவேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்க. ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிற அத்தியாபாகம் மொத்த பேரும் இந்த மாதிரி இந்த உத்திரியத்தை ஃப்ளோ பண்ணிகிட்டே வருவாப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். விஜய் பவா சொல்லிச்சு அப்படியே ஃப்ளோ பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு தாற்பயம் இருக்குன்னு சொல்லுவான். என்னென்னா வந்து கூரத்தாழ்வான் வந்து உடையவர்கிட்ட சொல்கிறான், உங்கள் கூட வந்தவன் எல்லாருக்குமே வந்து மோட்சம்தான், அதாவது வைகுண்டம் தான் அப்படின்னு சொல்லி உடையவர் வந்து சுற்றியில் வந்து இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு உதறிட்டு வரான். அது மாதிரி அதுவும் அர்த்தம் இருக்கான். ஏன்னா வந்து உடையவருக்கு முன்னாடியே வந்து புறத்தாழ்வான் வந்து திருநாடு இருக்கிறாங்க. ஸோ புறத்தாழ்வான் சொல்கிறாங்க, உங்களை சேர்ந்து எல்லாருக்குமே வந்து மோட்சம் தான் சொல்லுவேன். உடையவர் வந்து சுற்றியில் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாராம், உதறிட்டு சந்தோஷப்படுறாராம். முதல்ல கட்டதா இருக்கு அடியில் அரசமா இல்லை தெரியுது போக மாட்டாங்க தள்ளாதம்மா அதுதான் கஷ்டப்பட்டு
ஒரு இடமா நிக்கவே மாட்டேன். கல்குடுக்கு ஏத்தலடா வாங்கடா வாங்கடான்னா வர மாட்டேங்குது. மத்தத்துல என்ன கல்வி ஆகிட்டு போறாங்க. இங்க பையன் ரெண்டே ரெண்டு யாருக்கே Yeah.
சொல்லாத. இந்த பக்கம் கூட மாமி மாமி இங்க வாங்க வந்து விட்டு வாங்க வாங்க
Thank you.